வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். வேகமான நடையுடன் வினோதனின் அறைக்குள் நுழைந்தான் குணா. உட்காருங்க குணா என்றவன் முகத்தையே பார்த்து கொண்டு அவனுக்கு எதிரில் அமர்ந்தான் குணா. சார், அஞ்சலி என்ற குணா ஆரம்பிக்க மெதுவாக தொண்டையை செருமிக்கொண்டே தன் இருக்கையிலிருந்து எழுந்து ஜன்னல் பக்கமாய் சென்ற வினோதன், குணா, அஞ்சலியை உங்கள் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு தான் வரேன். ஜன்னலின் ஊடே வெளியில் பார்த்து கொண்டே பதில் கூறினான். வீட்லையா என்று வாய்விட்டு முனகிய குணாவினால் வினோதனை சொல்லட்டும் என்று அமைதியாக இருக்கவும் முடியவில்லை. சார், என்ன நடக்குது? எனக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கு. அஞ்சலிக்கு என்னாச்சு? அவன் ஏன் ப்ரெசன்டேஷன் முடிஞ்சதும் நான் சொல்ல கேட்காம வெளியில் போனா? நீங்கள் அவளை காரில் எங்கே கூட்டிகிட்டு போனீங்க? உங்களுக்கு என் தங்கச்சியை முன்னாடியே தெரியுமா சார்? தன் மனதை குடைந்து கொண்டிருந்த அத்தனை கேள்விகளையும் ஒட்டுமொத்தமாய் இறக்கி வைத்தான் குணா. தன் இருக்கையில் வந்து அமர்ந்து கொண்ட வினோதன், எனக்கு உங்கள் தங்கச்சியை முன்னாடியே தெரியும் குணா. ஆனால் அவளுக்கு தான் நான் யாருன்னு தெரியாது. ஐ மீன், நான் தான் ஜெம் பியூட்டி கம்பெனிக்கு பாஸ்னு தெரியாது என்று சொல்ல, சார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியல. குணா வினோதனை கேள்வியாய் பார்க்கவும், குணா, உங்கள் தங்கச்சி அஞ்சலிக்கு வினோத்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கார். அவருக்கு நம்ம கம்பெனியில் வேலை வேணும்னு அவள் உங்ககிட்ட கேட்டிருக்கா, ஞாபகம் இருக்கா என வினோதன் கேட்கவும், ஆமாம் சார், கேட்டிருக்கா. அதுக்கும் இதுக்கும் என்ன சார் சம்பந்தம் என்று குணா கேட்கவும், சம்பந்தம் இருக்கு குணா. அந்த வினோத் வேற யாரும் இல்லை, நான் தான் என்று சொல்ல, சார், நீங்களா? வினோத்தா என்று அதிர்ந்து எழுந்து நின்று விட்டான் குணா. எப்படி சார்? எனக்கு இன்னுமே புரியல. அஞ்சலி எதுக்கு உங்கள் கம்பெனிலேயே உங்களுக்கு வேலை வேணும்னு என்கிட்ட கேட்டா? இவர்கள் இருவருக்கும் இடையில் காதல் என்ற ஒன்று இருக்கும் என்று இம்மி அளவும் அனுமானம் இல்லை குணாவிற்கு. குணா, உட்காருங்க சொல்கிறேன் என்று இருக்கையை காட்டிய வினோதன் முதலில் பஜாரில் அஞ்சலியை சந்தித்ததில் ஆரம்பித்து இன்று அவளை வீட்டில் விட்டுவிட்டு வந்தது வரை குணாவிடம் எல்லா விஷயத்தையும் சொல்லி முடித்தான். தனக்கு தெரியாமல் எத்தனை விஷயங்கள் நடந்திருக்கிறது என்று கொஞ்சம் திகைத்துத்தான் போனான் குணா. என்ன குணா, ஷாக் ஆயிட்டீங்க போலையே என வினோதன் கேட்கவும், ஆமாம் சார், பெரிய ஷாக் தான். அதிர்ச்சி முகத்தில் அப்பட்டமாக தெரிய என்ன சொல்வது என தெரியவில்லை குணாவிற்கு. இனிமே நீங்கள் தான் முடிவு பண்ணணும் குணா. எனக்கு அஞ்சலியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு இதில் விருப்பம்தானே? வெளிப்படையாகவே கேட்டுவிட்டான் வினோதன். இது குணாவிற்கு இன்ப அதிர்ச்சிதான். வினோதனை ஒரு முதலாளி என்பதையும் தாண்டி நண்பனாக குணாவிற்கு மிகவும் பிடிக்கும். அப்படிப்பட்டவன் இப்போது தன் தங்கையை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அவனாகவே வந்து கேட்கிறான். முடியாது என்று சொல்ல எந்த காரணமும் இல்லையே. சார், என்ன இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை பிடிக்காதவங்க இருப்பாங்களா என்ன? எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். உங்களை மாதிரி ஒருத்தர் கிடைக்கிறதுக்கு என் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். நான் இன்னைக்கே அம்மா கிட்ட பேசுகிறேன். ஆனந்தத்தில் திக்கு முக்காடி போனான் குணா. வினோதனுக்கும் அஞ்சலிக்கும் இப்படி ஒரு உறவு இருக்கும் என்று அவன் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. ரொம்ப தேங்க்ஸ் குணா என்று குணாவின் கையை பற்றி கொண்ட வினோதன் அவனை கட்டி அணைத்து கொண்டான். வீட்டிற்கு வந்த அஞ்சலிக்கு இருப்பு கொள்ளவில்லை. இந்நேரம் அலுவலகத்தில் வினோதன் தன் அண்ணனிடம் நடந்த விஷயங்களை சொல்லி இருப்பார். அண்ணா அதற்கு என்ன பதில் சொல்லி இருப்பார்? கையை பிசைந்து கொண்டு ஹாலில் அங்கும் இங்குமாய் நடந்து கொண்டிருந்தாள் அஞ்சலி. என்ன ஆச்சு அஞ்சலி? நானும் பார்க்குறேன், குட்டி போட்ட புனியாட்டம் நடந்துகிட்டே இருக்க. நீ இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ஆளே சரியில்லையே. ஏன், என்ன ஆச்சு? இன்டர்வியூவில் எல்லாமே தப்பாக சொல்லிட்டியா? டிவியில் மதிய நேர சீரியலை பார்த்து கொண்டே கேட்டார் கோதை. ஆமாம்மா, எல்லாமே தப்பாக தான் சொல்லிட்டேன். எதுவும் பேசக்கூடாது என்று கோதையின் கேள்விக்கு முற்றுப்புள்ளி வைத்தாள் அஞ்சலி. அப்போ உனக்கு வேலை கிடைக்காதா? குணா எப்படி படிக்கணும்னு உனக்கு சொல்லி கொடுத்தானே, நீ அவன் சொன்னதை கேட்டு சரியா படிக்கலையா? எப்போ பாரு ஃபோனை நோண்ட வேண்டியது, ஒழுங்கா படிச்சாதானே? கோதை விடாமல் கடுப்பேத்த, அம்மா, நான் இங்கே டென்ஷனில் இருக்கேன், நீங்கள் சீரியல் பாருங்க என்று வெளியில் வந்து அமர்ந்து கொண்டாள். வினோதனுக்கு அழைத்து அலுவலகத்தில் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தது. ஆனாலும் மனதில் ஒரு சிறு பயம். நகத்தை கடித்து கொண்டே அவள் அமர்ந்திருக்க வினோதனை அஞ்சலிக்கு அழைத்து விட்டான். தேங்க் காட் என்றவள் ஒரே ரிங்கில் ஃபோனை எடுத்து விட்டாள். அஞ்சலி, குணா கிட்ட பேசிட்டேன். உங்கள் அண்ணா நம்ம காதலை ஓகே பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கல்யாண தேதியையும் முடிவு பண்ணியிருப்போம்.
சரி, எல்லாமே நம்மளே செஞ்சுட்டா எப்படி? அந்த சாய்ஸை பெற்றவங்களுக்கு விட்டுலான்னு சொல்லி விட்டுட்டோம். இப்போது நம்ம கல்யாணத்துக்கு உங்கள் வீட்டில் இருந்து க்ரீன் சிக்னல் கிடைச்சாச்சு என்று வினோதன் சொல்ல, வாவ் சூப்பர், அண்ணா ஓகே சொல்லிட்டாரா? அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டாள் அஞ்சலி. ரொம்ப டென்ஷனாகவே இருந்துச்சு வினோத். அண்ணா கிட்ட நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, அவர் அதுக்கு என்ன ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு நினச்சி பயந்துட்டே இருந்தேன் என்று சொல்ல, அதான் நான் சொன்னேனே அஞ்சலி, உங்கள் வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொன்ன மாதிரியே செஞ்சிட்டேன், சம்மதம் வாங்கிட்டேன் என்றான். ஆனாலும் அண்ணா வந்து சொன்னால் அம்மா என்னை நல்லா திட்ட போகிறாங்க வினோத், அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன்னு தெரியல என்று அவள் புலம்ப, இன்னுமா பயப்படுற? ஒன்று செய்யலாம், நான் வேணும்னா சாயங்காலம் குணா கூடவே கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசவா, அம்மாவையும் கூட கூட்டிகிட்டு வரவா என கேட்டான் வினோதன். அதுவும் நல்ல ஐடியா தான், ஆனால் ஆண்டி வேண்டாம், நீங்கள் மட்டும் வாங்க. அம்மா ஆண்டி முன்னாடி வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டாங்கன்னா கஷ்டமாயிடும் என்றாள். ஓகே டன், ஈவினிங் குணா கூட என் மாமியாரை பார்க்க நானே நேரில் வரேன் என்று சொல்லி ஃபோனை வைத்தான் வினோதன். சற்று முன்னர் தான் ஒரு பெரிய பாரம் இறங்கியதை போல இருந்தவளுக்கு இப்போது மீண்டும் தலையில் பாரம் ஏறிவிட்ட உணர்வு. ஒரு பெரிய பெருமூச்சுடன் வீட்டிற்குள் எழுந்து சென்றாள் அஞ்சலி. அடுத்த 10 நிமிடத்தில் கோதைக்கு அழைத்தான் குணா. சீரியல் பார்த்து கொண்டிருந்தவர் ஒளியை குறைத்துவிட்டு, சொல்லு குணா, அஞ்சலிக்கு வேலை கிடைக்கலையாமே என்று சாதாரணமாக கேட்க, குணாவோ அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல், அம்மா இன்னைக்கு சாயங்காலம் எங்கள் பாஸ் நம்ம வீட்டுக்கு வராரு, ஸ்நாக்ஸ் ஏதாவது ரெடி பண்ணி வச்சிருங்க, அஞ்சலிக்கிட்டையும் சொல்லிடுங்க என்று சொல்லவும் கோதைக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன குணா சொல்கிற, உங்கள் பாஸ் நம்ம வீட்டுக்கு வர போகிறாரா, எதுக்கு என கேட்கவும், அம்மா எல்லாம் நல்ல விஷயந்தான், நான் வீட்டுக்கு வந்து நேரில் உங்ககிட்ட சொல்கிறேன் என்று சொல்லி ஃபோனை வைத்து விட்டான். ஒன்றுமே புரியவில்லை கோதைக்கு. குணா பாஸ் நம்ம வீட்டுக்கு எதுக்கு வரணும் என்று யோசித்தபடியே சமையல் அறைக்கு சென்றவர் வரவேற்பறையில் அலைபேசியை பார்த்து கொண்டிருந்த அஞ்சலியை அழைத்தார். அஞ்சலி, உங்கள் அண்ணனுடைய பாஸ் சாயங்காலம் நம்ம வீட்டுக்கு வராராம், பக்கோடா செய்யணும், வந்து வெங்காயம் வெட்டி கொடு என்று கேட்க, வினோதன் வீட்டுக்கு வருகிறான் என்றதும் அஞ்சலிக்கு அளவில்லாத சந்தோஷம். பக்கோடாவா, அவர் தான் ஆயில சாப்பிட மாட்டாரே என்று முணங்கி கொண்டவள் அங்கேயே நின்று கொண்டிருக்க, அஞ்சலி நான் கூப்பிட்டதும் காதில் விழுந்துச்சா என்று கோதை சத்தமாக கத்த, வரேம்மா அமைதியாக வந்து வெங்காயம் வெட்ட ஆரம்பித்து விட்டாள் அஞ்சலி. அவர் வரதை மட்டும் அம்மா கிட்ட அண்ணன் சொல்லியிருக்காரு, எதுக்கு வராருன்னு அம்மாவுக்கு தெரியாது போலையே என யோசித்து கொண்டே வேலையை செய்து கொண்டிருந்தாள். அம்மா அவர் எதுக்கு வராரா என்று எதுவும் தெரியாதவள் போல கேட்க, தெரியலடி, உங்கள் அண்ணன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, கேட்டா எல்லாம் நல்ல விஷயந்தான், வீட்டுக்கு வந்து சொல்கிறேன்னு சொல்லிட்டான் என்று சலிப்பாக பதில் சொல்ல, நல்ல வேலை என்று அஞ்சலி வாய்விட்டு சத்தமாக கூறிவிட, என்னடி சொல்கிற, நல்ல வேலையா என்று புரியாமல் கேட்டார் கோதை. ஒன்றும் இல்லைம்மா, உனக்கு நிறைய வேலைன்னு சொன்னேன் என்று சமாளித்து கொண்டாள் அஞ்சலி. மாலை குணாவுடன் காரில் வந்து இறங்கினான் வினோதன். வீட்டை சுற்றி சுற்றி பார்த்தபடியே அவன் உள்ளே வர, சார் எங்கள் வீடு ரொம்ப சின்னது, கொஞ்சம் சங்கடமாக கூறினான் குணா. ஒன்றும் பிரச்சனை இல்லை குணா, நான் ஒன்றும் பர்ன் வித் சில்வர் ஸ்பூன் பர்சன் எல்லாம் கிடையாது, இதை விட ரொம்ப சின்ன இடத்துலலாம் நானும் அம்மாவும் வாழ்ந்திருக்கோம் என்று வினோதன் கூறவும் குணாவின் மனதில் சற்றே நிம்மதி. இந்த குணம்தானே வினோதனை எல்லோருக்கும் பிடிக்க காரணம். கடந்து வந்த பாதையை என்றுமே மறவாதவன். வாங்க சார், உள்ளே போலாம். அம்மா சார் வந்துட்டாரு என்று குணா வினோதனை அழைத்து செல்ல, வினோதனின் கண்களோ அஞ்சலியை தேடியது. உள்ளிருந்து வந்த கோதை, வாங்க சார் உள்ள வாங்க என்று வினோதனை வரவேற்க, சமையலறை கதவில் சாய்ந்து அமைதியாக நின்று வினோதனை பார்த்து கொண்டிருந்தாள் அஞ்சலி. அவளை தேடியவன் கண்களில் அவள் அகப்பட்டு விட, யாரும் பார்க்காத நொடி அவளை பார்த்து புன்னகைத்து விட்டு ஒற்றை கண்ணை சிமிட்டினான். அவளோ, ஐயோ அம்மா என்று கோதையை காட்ட, ஆண்டி நல்லா இருக்கீங்களா என்று கேட்டுவிட்டு சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டான். அஞ்சலி தண்ணி எடுத்துட்டு வாமா என்று சொன்ன கோதை, அஞ்சலி என் பொண்ணு என்று புதிதாக அறிமுகம் செய்வது போல் வினோதனிடம் சொல்ல, தெரியும் தெரியும் என்றான் வினோதன். ஓ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல, இன்னைக்கு தான் இன்டர்வியூக்கு வந்திருந்தாளே என்று கோதை சொல்ல, குணாவும் வினோதனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சார் ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு, அம்மா என் கூட வாங்க என்று கோதையை அறைக்கு அழைத்து சென்ற குணா,
அஞ்சலி வினோதன் காதலை பற்றி கோதையிடம் சொல்லவில்லை. வினோதனுக்கு அஞ்சலியை மிகவும் பிடித்து விட்டது. அதனால் பெண் கேட்டு வந்திருக்கிறார் என்று மட்டும் சொல்லிவிட கோதை வாயடைத்து போய் நின்று விட்டாள். என்னடா சொல்ற? அவ்வளவு பெரிய முதலாளிக்கு நம்ம பொண்ணை பிடிச்சிருக்கா என்று ஆச்சரியம் தாங்காமல் கோதை கேட்க, ஆமாமா என்று அவர்கள் உள்ளே பேசிக்கொண்டிருந்த நேரம், வினோதன் சார் தண்ணி எடுத்துக்கோங்க என்று சொல்லிக்கொண்டே தண்ணீர் கிளாஸுடன் அஞ்சலி வர அவளிடம் இருந்து நீரை வாங்கி அருந்தியவன், என்ன சொன்ன? வினோதன் சாரா? அவளை இழுத்து தன் அருகில் அமர வைத்து கொண்டான். அவள் இடையில் கை போட்டு அசைய விடாமல் இறுக்கி கொண்டான். வினோத் அம்மா அண்ணா வந்துருவாங்க பயத்தில் உளறினாள் அஞ்சலி. அவங்க உள்ள இருக்காங்க, பேசுறதுக்கு நிறைய இருக்கு, ரொம்ப லேட் ஆகும் என்றவன் அவள் கன்னத்தில் இதழ் பதிக்க, எங்கே கோதையும் குணாவும் வந்து விடுவார்களோ என்ற பயம் அஞ்சலிக்கு. உங்க அண்ணா கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்கள் அம்மா கிட்டேயும் சம்மதம் வாங்கிடுவேன். சம்மதம் வாங்கிடுவேன். உன்னை எந்த கஷ்டமும் பட விடாமல் நானே எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்காக ஒரே ஒரு கிஃப்ட் இங்கே வேணும் என்று அவன் கன்னத்தை தொட்டு காட்ட, ப்ளீஸ் வினோத், அம்மா பார்த்தா அவ்வளோதான் ப்ளீஸ் அவள் கெஞ்ச, இங்கே வேண்டாம், அம்மாவை பார்க்க நீ எங்கள் வீட்டுக்கு வருவல்ல, அப்போ வாங்கிக்கிறேன் சிரித்து கொண்டே அவளை விடுவித்தான். வினோத், அண்ணா அம்மா கிட்ட என்ன சொல்ல போகிறாருன்னு தெரியலையே. நான் லவ் எல்லாம் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சா அம்மா அவ்வளோதான், எனக்கு ஒன்று போட்டுடுவாங்க. அஞ்சலி பயந்து நடுங்க. கவலைப்படாத, உங்கள் அம்மா கிட்ட நான் தான் உன்னை பிடிச்சு போய் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். உனக்கு என்ன தெரியாதுன்னு தான் குணா கிட்ட சொல்லியிருக்கேன் என்று வினோதன் சொல்லவும், நிஜமா? அப்போது நம்ம லவ் பண்ண விஷயத்த அம்மா கிட்ட சொல்லலையா என வெளி விரித்து கேட்டாள் அஞ்சலி. நம்ம காதல் கதையை நமக்கு 2 குழந்தை பிறந்து அவங்க பாட்டி ஆன பிறகு சொல்லிக்கலாம், இப்போ வேண்டாம். குணாவும் அதையே தான் சொன்னார் என்று வினோதன் சொல்லவும், அப்பாடா இப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு என்றாள் அஞ்சலி நெஞ்சில் கை வைத்து கொண்டு. அதற்குள் அறையில் இருந்து கோதையும் குணாவும் வரும் ஓசை கேட்க ஓரமாக சென்று நின்று கொண்டாள். வினோதனிடம் வந்த கோதை, சார் நீங்கள் பெரிய இடம், இதெல்லாம் சரியா வருமா என்று சந்தேகமாய் கேட்க, ஆண்டி எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உங்கள் பொண்ணோடு தான் என்று முடிவாய் கூறிவிட்டான் வினோதன். இப்போது கோதையின் மனதிலும் வினோதனை பற்றிய எண்ணம் உயர்ந்துதான் இருந்தது. வீட்டில் பெரியவங்க வராமல் எப்படி என்று கோதை இழுக்க, நாளைக்கு கண்டிப்பாக அம்மாவை கூட்டிகிட்டு வரேன் என்று பேசி முடித்துவிட்டு ரகசியமாய் அஞ்சலிக்கு பாய் சொல்லி சென்றான். அடுத்த நாள் திலகவதியை அழைத்து வந்தான். வினோதனைப் போலவே திலகவதியையும் பார்த்த மாத்திரத்தில் மிகவும் பிடித்து போனது கோதைக்கு. அவர் பேச்சு, சிரிப்பு, எளிமை, இயல்பை பழகும் விதம் என்று அந்த ஒரு நாளிலேயே கோதையும் திலகவதியும் பல நாள் பழகியவர்களைப் போல இயல்பாக பேசிக்கொண்டார்கள். இருவருமே கணவன் இல்லாமல் பிள்ளைகளை வளர்த்து இருக்கிறார்கள். அந்த தகுதி அவர்களை இன்னும் நெருக்கமாக்கியது. நிச்சயதார்த்தம், திருமணம் என்று தேதி குறிக்கப்பட்ட எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருந்தது. நாட்கள் மெதுவாக நகர்ந்து கொண்டிருக்க பவித்ராவின் உடலில் அடிக்கடி ஏற்படும் மாற்றங்களை ஹர்ஷவர்தனும் கவனிக்கத்தான் செய்தான். இப்போதெல்லாம் சோர்வு என்று காலையில் எப்போதுமே காலதாமதமாகத்தான் எழுகிறாள். சரி, இதெல்லாம் பெண்களுக்கு உண்டான உபாதைகள் என நினைத்து ஹர்ஷவர்தனும் அவளை தொந்தரவு செய்யாமல் விட்டுவிட்டான். இன்றோடு 12 நாட்கள் முடிந்து விட்டது. இன்னும் 4-5 நாட்கள் மட்டுமே. இதை கடத்திவிட்டால் வீட்டிலேயே ஒரு பிரெக்னன்சி கிட்டை வாங்கி வந்து ஒரு முறை டெஸ்ட் செய்துவிட்டு அதில் சந்தோஷமான செய்தி வந்தால் உடனே ஹர்ஷவர்தனிடம் சொல்லி மருத்துவரை பார்க்க செல்ல வேண்டும் என மனதில் ஒரு கணக்கை போட்டு வைத்துக்கொண்டு நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தாள் பவித்ரா. அன்று ஹர்ஷவர்தன் அலுவலகம் கிளம்பியே விட்டான். இத்தனை நாட்களில் இன்று ரெக்கார்டு பிரேக். மணி 10. அதிக நேரம் தூங்கி இருந்தாள் பவித்ரா. அவள் தூங்கி எழுந்து அசதியாய் அமர்ந்திருக்க அவளை பார்த்துவிட்டு சுவர் கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தான் ஹர்ஷா. மீண்டும் திரும்பி அவளை பார்த்தான். வர வர இவ்வளோ லேட்டாக எழுந்திருக்கிற, இவ்வளோ நேரம் தூங்கியும் உன் முகம் ஏன் இன்னும் டல்லாவே இருக்கு ஸ்வீட்டி? நீ முன்ன மாதிரி இல்லை என்றவன் பேசிக்கொண்டிருந்த நேரம் வாந்தி வருவதைப் போல இருக்க வாயில் கையை வைத்துக்கொண்டு குளியல் அறைக்குள் ஓடினாள் பவித்ரா. வயிற்றில் எதுவுமே இல்லை என்றாலும் குமட்டி கொண்டு வந்தது. சிறிது நேரம் முகம் கழுவி கொண்டு வெளியில் வந்தவளை புருவம் சொருக்கி பார்த்தான் ஹர்ஷவர்தன். பாட்டிலில் இருந்த சுடுநீரை எடுத்து அவளிடம் நீட்டினான். அதிகம் நீரை அருந்தவும் பயம். மீண்டும் குமட்டி கொண்டு வருமே. 2 வாய் குடித்துவிட்டு போதும் என்று அவனிடம் பாட்டிலை கொடுத்தாள். மீண்டும் சென்று கட்டிலில் படுத்து கொண்டாள். பெரியசாமிக்கு போனில் அழைத்த ஹர்ஷவர்தன், பெரியசாமி ஜூஸ் எடுத்துட்டு வாங்க என்று கூற
பெரியசாமியும் ஒரு பெரிய கிளாஸில் ஜூஸை எடுத்து வந்து அவனிடம் கொடுத்தார். ஹாஸ்பிட்டல் போலான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, இந்தா குடி என்று ஜூஸை அவளிடம் நீட்டினான். வாந்தி ஒரு பக்கம், குமட்டல் ஒரு பக்கம், பசி ஒரு பக்கம் என்று அவள் உடலின் முதன் முறை உண்டான புதுமையான மாற்றங்கள் அயர்வாக இருந்தாலும் மனது சந்தோஷப்பட்டது. அவள் நினைப்பது போலவே விஷயம் ஊர்ஜிதமாகி இந்த விஷயம் ஹர்ஷவர்தனுக்கு தெரிந்தால் வானத்திற்கும் பூமிக்கும் துள்ளி குதிப்பானே. ஆனாலும் இன்னும் 4-5 நாள் காத்திருப்பது என முடிவு செய்து கொண்டாள். அவன் முகத்தை பார்த்து கொண்டே ஜூஸை குடித்து கொண்டிருந்தாள் பவித்ரா. அவள் அருகில்தான் அவனும் அமர்ந்திருந்தான். அதற்குள் அலுவலகத்திலிருந்து முக்கிய அழைப்பு வர அவளை அணைத்து முத்தம் விட்டுவிட்டு, காலையில் எழுந்ததும் டயர்டாக இருக்குன்னு சொல்கிற, மதியத்துக்கு மேலே நார்மல் ஆயிடுற, உன் நடவடிக்கையெல்லாம் விசித்திரமாக இருக்கு ஸ்வீட்டி. சரி, உடம்பு சரியாகிற வரைக்கும் நீ ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம், வீட்லேயே ரெஸ்டடு என்று சொல்லிவிட்டான். அவன் கிளம்பியதும் மெதுவாக அறைக்குள் எட்டி பார்த்தாள் தேவி. பவித்ராமா தூங்குறீங்களா என கேட்க, இல்லைக்கா உள்ள வாங்க. குட்டி பையன் எங்க என மகிழனை கேட்க, இப்போதாம்மா தூங்க வச்சேன், நல்லா தூங்கிட்டு இருக்கான் என்றாள் தேவி. காலையில் அவன் சீக்கிரமாக எழுந்துடுறான், நான் லேட்டு. அவன் சாப்பிட்டுட்டு தூங்கும்போது நான் எழுந்திருக்கிறேன், அவனை சரியாக பார்க்க கூட முடியலை என்று பவித்ரா குறைப்பட்டு கொள்ள அவள் அருகில் வந்து அமர்ந்த தேவி, அம்மா நான் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, கேட்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன், ஆனால் முடியல. நீங்கள் உண்டாயிருக்கீங்களா என தயங்கி தயங்கி கேட்க பவித்ராவின் வெளிகள் வெறிந்து கொண்டது. இல்லை என்று பொய் சொல்லவும் முடியாது, ஆமாம் என்று கூறவும் தயக்கம். தேவியிடம் உண்மையை சொல்ல தேவிக்கும் சந்தோஷம். எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும், இருங்க வந்துடுறேன் என்று உப்பை அள்ளி வந்து பவித்ராவிற்கு திருஷ்டி சுற்றினாள். எதுக்குமா காத்திருக்கணும், ஆஸ்பத்திரிக்கு போகலாம்ல என்று தேவி ஆதங்கமாய் கேட்க, இந்த மாதம் மட்டும் இல்லைக்கா, 2 மாதமாகவே இப்படி தான் ஆகுது, ஆனால் சந்தோஷமான விஷயம் நடக்கலை, அதான் இன்னும் ஒரு 4 நாள் பார்க்கலான்னு இருக்கேன் என்றாள் முகத்தில் பெரிய எதிர்பார்ப்போடு. பவித்ராமா கவலைப்படாதீங்க, எல்லாமே நல்லதாகவே நடக்கும், மதியத்துக்கு சாப்பிட என்ன சமைக்கட்டும் என்று கேட்க, அக்கா எப்போவுமே நீங்கள் தானே சமைப்பீங்க, என்ன இன்னைக்கு என்கிட்ட புதுசாக கேட்குறீங்க, உங்களுக்கு எப்படி முடியுதோ அதுக்கு தகுந்த மாதிரி சமைச்சிங்கன்னா போதும் என்று பவித்ரா சொல்லவும், சரிம்மா நான் கீழே போகிறேன், நீங்கள் கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுங்க என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அலுவலகத்தில் அவள் வேலையில் பிஸியாக இருந்தாள் அகிலா. பவித்ராவும் இன்று அலுவலகம் வரவில்லை. ஹர்ஷவர்தன் வீட்டிலேயே இருக்க சொல்லிவிட்டான் என்று அகிலாவிற்கு ஃபோனில் அழைத்து ஏற்கனவே சொல்லி இருந்தாள் பவித்ரா. அகிலாவும் அதையே தான் கோரினாள். டாக்டர் கிட்ட போய் டெஸ்ட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம் பவி, நீ வீட்லேயே இரு, சார் சொல்கிறது தான் சரி என்றாள். அன்று மாலை 4 மணி இருக்கும். ஹர்ஷவர்தனை பார்ப்பதற்காக அருண் வந்திருந்தான். ஹர்ஷவர்தன் வெளியில் சென்றிருந்ததால் நேராக அகிலாவிடம் வந்துவிட்டான். அவள் அருகில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தான். அகிலா, பவித்ரா இன்னைக்கு ஆஃபீஸ் வரலையா என அருண் கேட்கவும், இல்லை சார், பவித்ராவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னான், பாஸ் வீட்லேயே ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாராம், இன்னும் 4-5 நாளைக்கு வரமாட்டான்னு நினைக்கிறேன் என்று சொல்ல, 4-5 நாளா, என்னாச்சு என கேட்டான் அருண். என்ன சொல்வது என்று யோசித்தவள், அது வந்து சார் லேடிஸ் ப்ராப்ளம் என்று சொல்ல, ஓ ஓகே ஓகே என்றவன், அகிலா நீங்கள் என்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன்னு சொன்னீங்க தானே என கேட்டான். ஆமாம் சார் என்றாள் அகிலா தன் வேலையை பார்த்து கொண்டே. அப்புறம் எதுக்கு இந்த சார் மோரெல்லாம், நீங்கள் என்ன அருணை கூப்பிடலாமே என்று சொல்ல, ஐயோ எப்படி சார், நீங்கள் எனக்கு ஹையர் ஆஃபீஸர், உங்களை பேர் சொல்லி கூப்பிட்டா அது சரியா வராது என்று அகிலா தயங்கவும், எல்லாம் சரியா வரும் அகிலா, இனிமே என்னை பேர் சொல்லி தான் கூப்பிடுறீங்க, எனக்கும் அதுதான் கம்ஃபர்டபுள் என்று சொல்லவும், ஓகே சார், ஆனால் உடனே வராது, ட்ரை பண்ணுறேன் என்றவள், நீங்களும் என்னை ஃப்ரெண்டை ஏற்றுக்கிட்டீங்க தானே அவன் கேட்ட அதே கேள்வியை அவளும் திருப்பி கேட்க, ஃப்ரெண்டு மட்டுமா, அதுக்கு மேலே அல்லவா நினச்சிட்டு இருக்கேன் என்று மனதில் யோசித்து கொண்டவன், ஆமா அகிலா, நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு தான், அதில் உங்களுக்கு என்ன சந்தேகம் என்று கேட்க, அப்போ இந்த வாங்க போங்க இதெல்லாம் வேண்டாமே, நீங்களும் என்ன வா போனே கூப்பிடலாமே என்றாள். அருணுக்கு மனதில் அவ்வளவு சந்தோஷம். ஒருமையில் அழைக்கும் போது தானே உரிமை இன்னும் அதிகமாகும். எனக்கு இப்பவே ஓகே தான், உன்ன மாதிரி ட்ரை பண்ணுறேன்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேன், உடனே அப்ளை பண்ணிட வேண்டியது தான். அகிலா, ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு பாஸ் வீட்டுக்கு போய்
பவித்ராவை பார்த்துட்டு வரலாமா? நீ வரியா? அவள் எப்போது ஒருமையில் அழைக்கச் சொல்வாள் என்று காத்திருந்தவன் போல நீ வா போ என்று உடனே ஏக வசனத்தில் பேச ஆரம்பித்து விட்டான் அருண். சிரித்து கொண்ட அகிலாவோ, ஓகே போலாம் சார், சாரி போலாம் அருண் என்று சொல்ல அந்த ஒரு நொடி இருவர் வெளிகளும் வாய்மொழி என்று மௌன மொழி பேசிக்கொண்டது. வெளியில் சென்றுவிட்டு தன் கேபினுக்கு வந்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். அருணை அகிலாவின் கேபினில் பார்த்துவிட்டு அவர்களிடம் வந்தான்.